கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் சேனல் வழியா எவ்வாசமா ஹீலிங் மினிஸ்ட்ரியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, இது வரைக்கும் ஆண்டவர் இந்த 6 மாதங்கள் நடத்தி கொண்டு நம்மளை காத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். 6 மாதம் உங்கள் தீமைக்கு விலகி நன்மையும் கிருபையும் உங்களுக்கும் எனக்கு தொடர்படி ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். இனிமேலும் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறிய செய்தி. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி கடந்து வரப்போகிறது வார்த்தை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென், அல்லேலூயா. வல்லமை, தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. வார்த்தை ஜீவன் உள்ளதும் கூர்மை உள்ளதுமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. வார்த்தையானது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மை உள்ளதாயும் இருக்கிறது. ஆமென். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிப்போமா நம்ம? எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக்குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, உலகத்து பட்டயம் உடலை மட்டுமே ஊடுருவ செய்யும். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மா, ஆவி, கணுக்கள், ஊன் போன்ற ஆழமான பகுதிகளுக்குள் ஊடுருவி செல்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, அது நம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் விவேகிக்கிறது. நம்முடைய உள்ள தவறுகளை சுட்டி காட்டி நம்மை சுத்திகரித்து நல்வழிப்படுத்தும் வல்லமை அதற்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பாருங்க, வல்லமை உள்ளதுங்க, ஜீவன் உள்ளதுங்க, சமாதானம் உள்ளது, கூர்மையான பட்டயத்து போல் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. மரித்தவனை உயிர்ப்பிக்கும் வல்லமை உள்ளது. வியாதியை குணமாக்கும் வல்லமை உள்ளது. பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கு சமாதி கொடுக்கும் வல்லமை உள்ளது. ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை வெறும் எழுத்துக்கள் அல்ல. நம்ம பைபிள் உள்ள எழுத்துக்கள்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் எழுத்துக்கள் அல்ல. அது வல்லமை இருக்கு, அது ஜீவன் இருக்கு, அது சமாதானம் இருக்கு, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, எல்லா நன்மைகளாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் ஆற்றல் அதற்கு உண்டு. அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்றி அமைக்கும் வல்லமை அதற்கு உண்டு. புதுப்பிக்கும், அது உங்களை புதுப்பிக்கும், உங்களையும் என்னையும் புதுப்பிக்கும். அது மறுரூபமாக்கும் உங்களையும் என்னையும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பீர்கள். விசுவாசிகளே பாக்கியவன், விசுவாசிகளே பாக்கியவன். ஆமென், அல்லேலூயா. விசுவாசித்தாங்க போடும். விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிகளின் ஜெபம் புனியாய் ரட்சிக்கும். விசுவாசி பதறான். இருக்குது எழுத்து, நம்முடைய ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருல்ல, வல்லமையில் எழுத்துங்க. லேசான எழுத்து இல்லைங்க, அது மனுஷனுடைய எழுத்து இல்லை, கடவுள் எழுத்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையில் எழுத்துக்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஒரு வார்த்தை சொன்னா 100க்கு அதிபதியும் வேலைக்காரன் சுயனமா இருக்கிறான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னா போதும். எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க. நமக்குள் இருக்கிறதா அப்படி, உங்களுக்கு எனக்கு அப்படி விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் நம்ம பெருகணும். ஒரு வார்த்தை சொன்னவன என் வேலைக்கான சுகமாவான் என்று 100க்கு அதிபதி கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. வேலைக்கான சுகமாவான் நான். எவ்வளவு விசுவாசம் இப்படி சொல்றாரு பாருங்க. எவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க ஆண்டவர். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. இப்படிப்பட்ட நான் பார்த்ததே இல்லை இஸ்ரேல் மக்கள், யாரையும் பார்த்ததில்லை அப்படிங்கிற பாருங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கணுங்க. ஆண்டவர் பிடிச்சிக்கணும், சார்ந்து கொள்ளணும், அண்டிக்கொள்ளணும், நோக்கணும், நாடணும், நேடணும், ஆண்டவர் தேடணும். அதிகாலையில் தேடுகிறேன் என்னை கண்டறினான்னு சொல்றாரு. தேடணுங்க, அதிகாலையில் நம்ம தேடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும், புதுப்பிக்குங்க. உங்க வாழ்க்கையை புதுப்பிக்கும், மறுரூபமாக்கும். ஆமென் சொல்லுங்க. உயிர்ப்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது, இந்த வார்த்தை திரும்ப, அது வெறுமையாக திரும்பி வராது. அந்த வார்த்தை எப்படி? அந்த பலமையுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பி வராது. ஆமென், அல்லேலூயா. அது கிரியை செய்து தான் வரும். அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் வரும். ஆமென் சொல்லுங்க. என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும்,
அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏசாயா 55 அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்து திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. வெறுமையா திரும்பாதுங்க வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும். ஆமென். அந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு தான் அந்த வார்த்தை வரும், திரும்பி வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கானானி ஸ்திரீ பாருங்க, அந்த மகள் கொடிய பிசாசினா கொடிய வேதனைப்படுகிற ஆண்டவரை தாவீதுக்குமாரனே எனக்கு இறங்கும் பின்னாடியே கூப்பிட்டே போறாங்க. ஆண்டவர் அறியாத பிள்ளை, அந்த பிள்ளை கூப்பிட்டே போறாங்க. ஆண்டவர் ஏன் திரும்பி பார்க்கலங்க? கூப்பிட்டே இருக்காளா, நம்மளை தேடிக்கிட்டே இருக்காளா, நம்மளை கூப்பிடுறாளா? ஆண்டருக்கு அது கவனிப்பாரு. அப்போ என்ன சொல்றாங்க, நீ போ, என்ன கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க சீசர். அப்புறம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து பிரதித்திரம் என்ன சொல்றாரு ஆண்டவர், என்ன செய்யன்னு கேட்குறாரு. நாய்க்குட்டிகளுக்கு போடுற அப்பத்தை போடக்கூடாது. என்ன சொல்ற தெரியுமா அந்த அம்மா, காணி ஸ்திரீ, மேஜையில் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கீழே சிந்துள்ள ஆண்டவரே, அதுதானே நான் நாய்க்குட்டி சாப்பிட்றேன், அந்த அப்பத்தை நான் சாப்பிடுவேன், நான் வீட்டு நாய்க்குட்டி ஆண்டவரே. பணிகிறா, தாழ்த்துறா. ஆண்டவர் அதை கவனிக்கிறாரு. தாழ்த்துறாளா? தாழ்மையுள்ளவர்கள் ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார், பெருமையுள்ளவர்கள் எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, உடனே அந்த மகளுக்கு சுகம் கொடுக்கிறார், கரங்களை தொட்டு சுகம் கொடுக்கிறார், சுகம் அடைகிறார் மகள், அந்த கணஸ்துடைய மகள். ஆமென் சொல்லுங்க. அதே போல உங்களுக்கும் வார்த்தை பிடிச்சுக்கொள்ளணும். நீங்க உங்களுக்கும் வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு ஆண்டவர், பிடிச்சு கொள்ளுங்க. அதை வச்சு கையை வச்சு செபிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது, தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு இல்லையா? நீங்க நிச்சயம் நிறைவேறுங்க. நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, பிடிச்சு கொள்ளுங்க. அதே போல பூமியில் செய்கிற மழையானது நிலத்தை நனைத்து பலன் கொடுக்க செய்யாமல் வானத்திற்கு திரும்புவதில்லை. அதே போல தேவனுடைய வார்த்தையும் கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். ஆமென். செய்து முடிக்கும். வாயினால் சொன்னது வார்த்தையை கரங்களெல்லாம் நிறைவேற்றுகிறது தேவன். ஆமென் சொல்லுங்க. வல்லமை. உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் வீண் போகாது. ஆமென். மனிதர்கள் சொன்ன வார்த்தை தவறி போகலாம், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறியே தீரும். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக முடியும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை நம்மை உருவாக்குகிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை என்னை உருவாக்குகிறது மற்றும் தேற்றுகிறது. மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான். மத்திய 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. என்ன பிழைப்பான்? தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை, அது உயிர் இருக்குது, ஜீவன் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் வல்லமை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. சரீரத்துக்கு எப்படி உணவு தேவையோ, சரீரத்துக்கு எப்படி நமக்கு உணவு தேவையோ, அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனுடைய வார்த்தை உணவாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்ம படிக்கணும், புசிக்கணும், ருசிக்கணும், உட்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம டெய்லி சாப்பிட்றோம்ல, சரீரத்தை நம்ம பாதுகாக்கணும், நம்ம ஆவியை பாதுகாக்கணும். ஆவிகள் பாதுகாக்கிறது அப்படியே வார்த்தை. பைபிள் டெய்லி வாசிக்கணுங்க, டெய்லி வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க. சும்மா வேலைன்னு ஓடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனத்தின் படி, அது நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய அவருடைய வசனம் என் காலில் தீபமும் என் பாதை வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஆமென். இருளான சூழ்நிலையில நமக்கு வழிகாட்டுகிறது. நம்ம இருளான பாதைக்கு போனா நமக்கு நல்ல வெளிச்சமான பாதையை ஆண்டு பிடிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனத்தின் படி, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வார்த்தைக்குள் தெய்வீக சுகம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன், வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அவர் வல்லமை பெரிது. ஆமென். அல்லேலூயா. வல்லமையாலே அவர் எல்லாவற்றையும் படைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முடிவு. அடுத்தது, இயேசு கிறிஸ்து பிசாசின் சோதனைகளை மேற்கொண்ட போது எழுதி இருக்கிறபடியே
தேவனுடைய வார்த்தையை தான் ஆயுதமாக பயன்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்களும் நானும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக பிள்ளைகளாக நாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மரித்த லாசருவை எழுப்பினார். எவ்வளவோ கேரக்டர் இருக்காங்க. அல்லேலூயா. மரித்த கற்பத்தை, சாராளுக்கு மரித்து போய் கிடந்தது கற்பம், உயிர் கொடுத்தார். ஒரு ஈசாக்கை கொடுத்தார். அன்னாளின் கற்பம் அடைபட்டு கிடந்தது. ஒரு சாமுவேலை கொடுத்தார், தீர்க்கதரிசி சாமுவேலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நெருக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு இருளான சூழலில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமை, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு முன்னால் கடந்து வருகிறது. ஆமேன். தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை. முன்பாக வைத்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீர்களா? மனசுல வைத்திருக்கிறீர்களா? மனசை சார்ந்து இருக்காதீங்க, கர்த்தரை சார்ந்து இருங்க. கர்த்தரை மட்டும் முன்பாக வைத்துக்கோங்க. முதல் இடம் கர்த்தருக்கு கொடுங்க. அப்போ காரியங்கள்லாம் வாய்க்கப்படும், வியாதியெல்லாம் நீக்கி போடும், பிரச்சனையெல்லாம் நீக்கி போடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரேயர் ஜெபிப்போம். ஒரு விசை கண்களை மூடி நாம் அல்லேலூயா எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தருணத்துக்காக நன்றி அப்பா, அந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த யெகோவா சம்மா ஏலி மினிஸ்ட்ரி ஆண்டவரே யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களையும் ஆசீர்வதி ஆண்டவரே. கர்த்தாவே, என்ன நெருக்கத்தோடு, என்ன கஷ்டத்தோடு, என்ன வேதனையோடு, என்ன நிந்திப்போடு, என்ன பிரச்சனையோடு இருக்கிற ஆண்டவரே, என்ன எண்ணங்களோடு இருக்காங்க, என்ன விருப்பங்களோடு, என்ன வேண்டலோடு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவன். வியாதியோடு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? வியாதி நீங்க சுகந்தாங்கப்பா ஆண்டவரே. பிள்ளை சொல்லிய கட்டிலோடு இருக்காங்களா? நிம்மதி இல்லாம சமாதானம் இல்லாம இருக்காங்களா? பிள்ளை சொல்லி அர்த்தமாக்கி போட்டு சமாதி சந்தோஷத்தை தாங்கப்பா ஆண்டவரே. முடக்குவாதோடு படுத்துக் கொண்டிருக்காங்களா? என்னால் எழுந்திருக்க முடியவில்லையே, நடக்க முடியவில்லையே ஆண்டவரே, நான் என்ன செய்வது என்று வேதனையோடு இருக்காங்களா? ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன், என்னை மகிமைப்பட்டான்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே. உடைய வளமை கடந்து போதா ஒவ்வொரு பிள்ளை தொடும் ஆண்டவரே. அந்த பிள்ளை இல்லாம இருக்காங்களா? கற்பம் செத்து போய் கிடந்து சாலின் கற்பம் ஆண்டவர் கொடுத்தீர் ஆண்டவரே. அது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளே என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கற்பத்தி வாசலை திறந்து ஒரு கற்பத்தை கனி கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள், எல்லா சாபத்தின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், முற்பதாக்கள் ஆவிகள் எல்லாம் இயேசு நாமத்துல ஒவ்வொரு பிள்ளை சரீரத்தில் வெளியேறுவதாக. ஆமீன். சேவசம் உண்டாவதாக, தேவபலன் உண்டாவதாக. கற்பத்தை கணிந்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவை திருமணமாகவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்காங்க, வயதாகிக் கொண்டே போகுது, திருமணமாகவில்லை என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவை திருமணத்தை அகற்றி போட்டு ஆண்டவரே திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும், வாசலை திறவும், வழிவாசல் திறவும் ஆண்டவரே. மக்கு சோத்திரம். மகனுக்கோ என்ற மகளையும் மலுக்கோ என்ற மகனையும் நியமித்து திருமணத்தை நடத்தி தாங்கப்பா. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. காபாலா சந்தரா காபாரே. ஹை ஆந்திராஜ் வல்லம் இப்பொழுது கட்டந்து போவது ஓரிக்காத ஒவ்வொரு பிள்ளையும் தொடுமாண்டவரே. தொடுமாப்பா. அறியாத பிள்ளைகள் அறியட்டும், வளராத பிள்ளைகள் உணரட்டுமாப்பா ஆண்டவரே. ரட்சிப்பு கத்துடைய தேவையை ஆசைப்பட்டு சலத்தி மேல் இருப்பதாக ஆண்டவரே. மக்கு சோதரமாப்பா. ரகாபாலா சந்தர் ராகாப்பா ஆண்டவரே. தேவைகளே எனக்கு தேவையே இல்லை, எனக்கு பல தேவையா இருக்குது, கடனோடு இருக்கிறேன், கடனோடு இருக்கு, வட்டி கட்ட முடியலையே என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கடனாவியா உரித்து போட்டு ஆண்டவரை எடுக்குங்கிறதா மாற்றுமையா, கொடுக்குங்கிறதா மாற்றுமையா. ஐந்தப்ப இரண்டுமே அநேக பேருக்கு போசித்து மீதி எடுக்க வைக்கிறேன், மீதி கொடுக்க வைக்கிறேன். அதுபோல பிள்ளைகள் பொருளாதாரத்தை மேம்பட செய்யும், குடுக்குங்கிறதா மாற்றும் ஆண்டவரே. நமக்கு விருத்தி செய்யும். வார்த்தைக்கு பண்ண பிசினஸ் எல்லாம் நல்ல கஷ்டத்தோடு இருக்குது ஆண்டவரே. கடையாவரம் இல்லையா, எல்லாவற்றையும் லாபம் வரும்படி ஆண்டவரே கர்த்தாவே வர்த்திக்க பண்ணுவீராக, விருத்தி செய்வீராக ஆண்டவரே. மக்கு சோத்திரமாப்பா. ரகாபா அந்த ரகாபா ஆந்திராஜேசர் இக்காந்திராஜ் ஒவ்வொரு பிள்ளையும் இறங்கட்டும் ஐயா. தேவனுடைய வல்லமை வார்த்தை இறங்கட்டுமாப்பா. ரகாபலா சந்தரா ஹை ஆந்திரா ஜீச பரிகாரி தேவா நமக்கு சோத்திரமாப்பா. ஆசீர்வதி ஆண்டவரை. வெள்ளப்படுத்து பிள்ளைகளை எல்லாம் கொடுத்துக்கான் நன்றியாப்பா. கட்டில உடைத்து போடுக்கான் நன்றியாப்பா. சுகம் கொடுத்துக்கான் நன்றியாப்பா ஆண்டவரே. நல்ல திருமண வாழ்க்கை கொடுத்துக்கான் நன்றியாப்பா. நமக்கு சோத்திரம். ஆசீர்வதி வெள்ளப்படுத்தும் இயேசுக்கு இன்ப நாம் துடிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. இப்பொழுது உங்களுக்கு நல்லா செபிச்சிருக்கேன். தேவனுடைய வல்லம் உங்களுக்குள்ள இறங்கி இருக்குது. பலகீனம் உள்ளவங்களும் பலம் அடைஞ்சிருக்கீங்க, சுகவீனம் சுகம் அடைஞ்சிருக்கீங்க, வியாதி உள்ளவங்களும் வியாதி நீங்க சுகம் அடைஞ்சிருக்கீங்க, படுத்த படுக்க இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சாட்சி இருக்கும். இந்த இதில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யெகோவா ஏலி மினிஸ்ட்ரியில் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் போடலாம், ஃபோன் பண்ணி சொல்லலாம். எங்களுக்கு நாங்களுக்கு ஜெபிப்போம். உங்களுக்கு அநேக பெரிய காரியங்கள் செஞ்சிருக்கிற ஆண்டவர். எல்லா புதிய வளமை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு மணி இறங்கியிருக்கு. ஆமேன். அல்லேலூயா. நான் உணர்ந்த இப்போ எனக்கு ஆண்டு உணர்த்துறாரு. ஆமேன். அல்லேலூயா. இந்த சாட்சிகள் எல்லாம் எழுப்பணும். நீங்கள் சாட்சிகள் நான் உங்களை ஜெபிச்சுக்கிறேன், நீங்களே எங்களை ஜெபிச்சுக்கோங்க. ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வாதம்.